தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். காலையே விழுந்த பின்னாடி கர்ச்சிப் எதுக்கு? EPS மீது ஸ்டாலின் தாக்கு. திமுக முப்பெரும் விழா கரூர் கோடங்கிப்பட்டியில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோர் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மிரட்டலுக்கு பயப்படும் கட்சி திமுக அல்ல, நாட்டிலேயே முதலில் ஆட்சியை பிடித்த மாநில கட்சி திமுக என்றார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியும் இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாயத்துடுக்கோடு பேசிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாந்து என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். ரெய்டுகள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டாரு. திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? தேவையில்லைதான். ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. பயங்கரவாதிகளை கதறவிட்டோம், அணு ஆயுதத்திற்கு அஞ்ச மாட்டோம். மாபி கூட்டத்தில் மோடி கர்ஜனை. மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்தில் நடந்த அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்பத்தை வலிமையானதாக்க முடியும் என்ற அடிப்படையில் ஸ்வஸ்த நாரி சசக்த பரிவார் அபியான் எனப்படும் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் எனும் திட்டத்தை பிரதமர் மோடி துவக்கினார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் சிறுமிகள், இளம் பெண்கள், வயதானோர் என அனைத்து தரப்பு பெண்களின் சுகாதார மேம்பாட்டிற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை, கண் பார்வை பரிசோதனை, ஹீமோகுளோபின் உள்ளிட்ட இரத்த பரிசோதனை, இரத்த சர்க்கரை அளவு, கேன்சர் உள்ளிட்ட பல்வகை சோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்படும். கர்ப்பிணிகளுக்கான அனைத்து வகை பரிசோதனைகளும் இத்திட்டத்தின் கீழ் நடைமுறைக்கு வரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் மனநலம் பேணுவதற்கான வழிகாட்டுதல்கள், ஆலோசனைகள், மருத்துவ சேவை வழங்கப்படும். கர்ப்பிணி பெண்கள் தங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்து உடனுக்குடன் அறிய வசதியாக AI தொழில்நுட்பத்துடன் கூடிய சஹி சாட்பாட் சேவையும் துவக்கி வைக்கப்பட்டது. நாட்டின் 1 லட்சம் கிராமங்களில் 20 லட்சம் பேரை ஒருங்கிணைத்து 11 கோடி பழங்குடியினர் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தும் வகையில் ஆதிசேவா பருவ திட்டத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறை வளர்ச்சிக்காக தொழில் பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. மேலும் மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் துவங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: நாட்டு மக்களுக்கு விஸ்வகர்ம ஜெயந்தி வாழ்த்துக்கள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி பூங்கா மத்திய பிரதேசத்தில் அமைய உள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை மிகப்பெரிய உயரம் தொடும். நம் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மகளிர் நலனுக்கான திட்டங்கள் துவக்கப்பட்டுள்ளன. நம் தாய்மார்கள், சகோதரிகள் நலனில் அரசு அக்கறையுடன் செயல்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் அது வெட்ட வெளிச்சமானது. நம் ராணுவத்தின் நடவடிக்கையால் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு குறித்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கண்ணீர் விட்டு அழுததை இந்த உலகம் பார்த்தது. இது புதிய இந்தியா. அணு ஆயுத மிரட்டல்களுக்கு அஞ்சாது. பயங்கரவாதிகளை அவர்களின் வீடு புகுந்து தாக்குவோம் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளோம். செப்டம்பர் 17ஆம் தேதியான இன்று இன்னொரு முக்கியமான நாள். ஹைதராபாத் நம் நாட்டுடன் இணைந்த நன்னாள். ஹைதராபாத்தை இணைத்ததில் சர்தார் பட்டேலின் பங்கு அளப்பரியது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதே நம் நாட்டின் போற்றத்தக்க தலைவர்களின் கனவாக இருந்தது. இன்று நாம் அதை நோக்கி பயணிக்கிறோம்.
பெண்களுக்கான ஸ்வஸ்த நாரி சசக்த பரிவார் என்ற பெயரில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள், அது குறித்த விழிப்புணர்வு செயல்படுத்தப்படுகிறது. பெண்களின் ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. பண்டிகை காலம் நெருங்கிவிட்டது. மக்கள் அனைவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை அதிகம் வாங்க வேண்டும். உள்நாட்டு பொருட்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு உள்நாட்டு பொருளிலும் இந்தியர்களின் உழைப்பின் வியர்வை கலந்துள்ளது. இந்திய மண்ணின் வாசம் நிறைந்துள்ளது என்பதை உணர வேண்டும். மகாத்மா காந்தியின் சுதேசி ஆதரவு நாட்டின் விடுதலைக்கு வித்திட்டது. தற்போது நாம் முன்னெடுக்கும் சுதேசி ஆதரவு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கான அடித்தளமாக அமையட்டும். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டு மக்கள் பலனடைவர். ஒவ்வொருவரும் மிகுந்த பெருமையுடன் சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும். சுதேசி பொருட்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அப்போதுதான் நம் நாட்டு பொருளாதாரம் தேசத்தை கட்டமைப்பதில் உதவும் என பிரதமர் மோடி பேசினார். மக்கள் கைகளில் இனிமேல் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஜிஎஸ்டி குறைப்பால் வரப்போகும் மாற்றம். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் தொடர்பான ஆந்திராவில் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார். அப்போது ஜிஎஸ்டியில் இருந்த வரி அடுக்குகள் குறைக்கப்பட்டு இருப்பதால் பொருளாதாரத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் புகுத்தப்படும். இதன் மூலம் சாமானிய மக்கள் கைகளில் அதிகமாக பணம் புரளும் என கூறினார். ஜிஎஸ்டி வரி விகிதங்களை செயல்படுத்துவதற்கு முன் மத்திய அரசு 5 அத்தியாவசியமான அளவுகோல்களை கருத்தில் கொண்டது. ஏழை மற்றும் நடுத்தர குடிமக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, நடுத்தர வர்க்கத்தினர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது, விவசாயிகள் நலன், எம்எஸ்எம்இ தொழில்துறை மற்றும் வேலைவாய்ப்பு பெருக்குதல், ஏற்றுமதியை அதிகரித்தல் ஆகிய அம்சங்களை மத்திய அரசு கவனத்தில் கொண்டது. வரி சீர்திருத்தங்களுக்கு பின் 12% ஜிஎஸ்டிக்கு கீழ் இருந்த 99% பொருட்கள் மீதான வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. 28% வரி விதிக்கப்பட்ட 90% பொருட்கள் 18% ஜிஎஸ்டியாக குறைக்கப்பட்டுள்ளது. பல பெரிய நிறுவனங்கள், எஃப்எம்சிஜி துறையில் உள்ள நிறுவனங்கள் கூட இந்த மாற்றத்தின் பலனை நேரடியாக நுகர்வோருக்கு வழங்க தாமாக முன்வந்து விலையை குறைத்துள்ளன என நிர்மலா சீதாராமன் கூறினார். ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்ட 2017-18 நிதியாண்டில் 7.19 லட்சம் கோடியாக இருந்த வரி வருவாய் 2025-இல் 22.08 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் 65 லட்சத்திலிருந்து 1.51 கோடியாக உயர்ந்துள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் சாசனப்படி நிறுவப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டாட்சி ஒத்துழைப்புக்கு சிறந்த உதாரணமாக உள்ளது என்றார். முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ அரசை குறை கூறிய நிர்மலா சீதாராமன் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் அவர்களால் ஜிஎஸ்டியை கொண்டுவர முடியவில்லை. மாநில அரசுகளுடன் ஆலோசிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். மூளையை தின்னும் அமீபா கேரளாவில் தொற்று அதிகரிப்பு. கேரளாவில் கடந்த சில ஆண்டுகளாக மூளையை தின்னும் அமீபா எனப்படும் அமீபிக் மூளைக்காய்ச்சல் பரவி வருகிறது. கோழிக்கோடு, திருவனந்தபுரம், வயநாடு, மலப்புரம், கொல்லம் பகுதிகளில் இந்த நோய் பாதிப்புள்ளது. மாசுபட்ட நீரில் வாழும் இந்த அமீபா மூக்கின் வழியாக மனித மூளைக்குள் நுழைந்து அங்குள்ள திசுக்களை அழித்து வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. மாசுபட்ட நீரில் குளிப்பது அல்லது அதில் முகத்தை கழுவுவதன் வாயிலாக அமீபிக் மூளைக்காய்ச்சல் பரவி உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது. சமீப காலமாக கேரளாவில் இந்த தொற்று அதிகரித்து வருகிறது. காய்ச்சல், சளி, தலைவலி, வாந்தி போன்ற அமீபிக் மூளைக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இதுவரை 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தொற்றால் இதுவரை 71 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதத்தில் மட்டும் 24 பேருக்கு அமீபா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள் உஷார்படுத்தப்பட்டு இந்த தொற்று பாதிப்பை கட்டுக்குள் கொண்டுவர மாநில அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தராகண்ட், ஹிமாச்சலை புரட்டி எடுக்கும் பருவமழை. வெள்ளம், நிலச்சரிவால் 12,000 கோடி ரூபாய் சேதம். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த அதீத கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திங்கள் இரவு, செவ்வாய் அதிகாலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்ந்த மேகவெடிப்பால் டேராடூனில் காட்டாற்று வெள்ளம் உருவானது. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் வீடுகள் மண்ணில் புதைந்தன. வெள்ளத்தில் பலர் அடித்து செல்லப்பட்டனர். அந்த வகையில் டேராடூனில் 13 பேர் பலியாகினர். நைனிதால் மற்றும் பிதோராகரில் தலா ஒருவர் என மொத்தம் 15 பேர் பலியாகினர். காணாமல் போன 16 பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதீத கனமழைக்கு மாநிலம் முழுதும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
சாலை அரிப்பு, பாலம் உடைப்பு உள்ளிட்ட சேதங்களால் 900க்கும் மேற்பட்டோர் ஆங்காங்கே சிக்கித் தவிக்கின்றனர். வீடுகளை இழந்து தவிப்போரை மீட்டு முகாம்களில் சேர்க்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட 3 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தம்சா நதியில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் நதிக்கரையில் அமைந்துள்ள தவகேஸ்வர் கோவில் வெள்ளத்தில் மூழ்கியது. கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்ட அனுமன் சிலையும் மூழ்கியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோவில் அர்ச்சகர் மற்றும் கோவிலுக்குள் இருந்த பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். டேராடூனில் உள்ள தேவ் பூமி இன்ஸ்டிடியூட் கல்வி நிறுவனத்தை வெள்ளம் சூழ்ந்தது. அங்கு தங்கியிருந்த 500 மாணவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். சகசரதாரா, மால் தேவதா, சந்த்லா தேவி, தலன்வாலா ஆகிய பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மலைப்பாறைகள், மண் குவியல்கள் சாலைகளில் குவிந்ததால் நைனிதாலில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. 21ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகள் அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழைக்கு இடையே சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் தீவிர கதியில் நடப்பதால் வாகனங்களில் செல்வோர் கவனமாக இருக்கும்படி நெடுஞ்சாலைத்துறை எச்சரித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2வது நாளாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டார். மீட்பு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டார். இந்த ஆண்டு பருவமழையால் இதுவரை 7500 கோடி ரூபாய் மதிப்பிலான தனியார் பொது சொத்துகள் சேதமடைந்துள்ளதாக உத்தராகண்ட் மாநில அரசு அறிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் பெய்த கனமழைக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகினர். கார் உட்பட பல வாகனங்கள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கடந்த ஜூன் மாதம் துவங்கி தற்போது வரை பெய்து வரும் பருவமழை காலத்தில் இதுவரை 46 முறை மேகவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. 98 இடங்களில் காட்டாற்று வெள்ளம், 145 இடங்களில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் ஹிமாச்சல பிரதேசத்தில் இதுவரை மழை, வெள்ளம் மற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட சாலை விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 417ஆக உயர்ந்துள்ளது. 477 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 45 பேர் இதுவரை மீட்கப்படவில்லை. ஜூன் 1 முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மாநிலத்தில் சராசரியை விட 46% கூடுதலாக மழை பெய்துள்ளது. 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் சேதமடைந்துள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அரசு அறிவித்துள்ளது. கச்சேரிக்கு கிளம்பிய போது திடீரென மூச்சு திணறல், சங்கர் கணேஷுக்கு ஐசியூவில் சிகிச்சை. மூத்த திரைப்பட இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மூச்சு திணறல் காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். ஐசியூ பிரிவில் டாக்டர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவருக்கு ஏற்கனவே இதய பிரச்சினை இருப்பதால் மழை, குளிர் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்கலாம் என தெரிகிறது. இரட்டை இசையமைப்பாளர்களான சங்கர் கணேஷ் 1967இல் வெளியான மகராசி படத்தின் மூலம் அறிமுகமாகினர். 70-80களில் இவர்களது இசையில் பல படங்கள் வெற்றி பெற்றன. இடையில் சங்கர் மரணமடைந்தார். கூட்டாளி மறைந்த பிறகும் கணேஷ் தமது பெயரை சங்கர் கணேஷ் என்றே வைத்துக் கொண்டார். சினிமா வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றில் பங்கேற்று சங்கர் கணேஷ் ஆக்டிவாக இருந்து வருகிறார். கரூரில் நடக்கும் திமுக முப்பெரும் விழாவில் பாடுவதற்காக சென்னையிலிருந்து அவர் காரில் புறப்பட்ட சமயத்தில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிகிறது.